பட்டு புடவை பிரிச்சு பாரு, நல்லா இருக்கா? இந்த வளையல் போட்டுக்கோ, கையை காட்டு, நானே உனக்கு போட்டு விடுறேன். என்ன பாக்குற? வெள்ள மதிப்பே இல்லாத என் வைரத்துக்கு நான் வாங்கிட்டு வந்த வைர நெக்லஸ். என் பொண்டாட்டி சொன்னா அந்த எம்எல்ஏ இங்க இருந்தாங்கிறதுக்காக நானும் கல்ல தூக்கி மண்ணை தூக்கி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். இனிமேல் என்னால இந்த வேலையை பார்க்க முடியாது. என் மாமனார் வரப்போ நீங்க ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னு வைங்க, காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி ஒரு பாவலாவை நான் காமிச்சிருவேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுக்க தம்பி. உங்க மாமனார் வந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க யாரு? எனக்கு உங்களை அடையாளம் தெரியலையே. ஒரு விதத்துல நீங்களும் நானும் ஒண்ணுதான். ஒருத்தனை திருமணம் செய்து ஏமாந்து போன பெண். போஸுக்கு சமீபத்துல கல்யாணம் ஆச்சுல, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுதான் நான். வீட்டுல உங்க பழைய கல்யாண போட்டோ ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது மூலமா தான் எனக்கு உங்களை தெரியும். பரவாயில்லையே, நீங்க உங்க படிப்பை கண்டினியூ பண்றீங்களே, ரொம்ப நல்ல முடிவு. நீங்க ஏன் போஸ கல்யாணம் பண்ணிட்டீங்க? நான் ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏமாந்தேன். அதுல இருந்து மீண்டு வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி லைஃப்ல நல்லா இருக்கலான்னு பார்த்தா இந்த போஸ் அவனோட கேவலமானவனா இருக்கான். ஊர் உலகத்தை நம்மளால திருத்த முடியலனாலும் ஒருத்தனையாச்சும் திருத்தலாம்ல, அதனாலதான் அவனை கல்யாணம் பண்ண. தம்பி, உன் மாமனாரு வந்துட்டு இருக்காரு. சரி தள்ளு. அக்கா, அந்த கல்ல கொஞ்சம் இங்க தாங்க. என்ன மாப்பிள்ள, வேலை நடந்துட்டு இருக்கா? ஆமா மாமா, காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு வேலை பாருங்க, நீங்க திருந்துட்டீங்க, நல்லவராயிட்டீங்கன்னு என் மகளுக்கு தெரிஞ்சா அவளும் கண்டிப்பா மனசு மாறுவா. ஆமா மாமா, அதுக்காக தான் நான் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். கையை கூட தமிழ் 2ஆம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. நீங்க 2 பேரும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்.